2 மேட்ச் தொடர்ந்து இந்தியா தோத்துச்சு. அண்ட் தோத்ததுக்கான ரீசன் என்ன விஷயம் ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ண முடியும் இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சீசன்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே சொல்ற விராட் கோலி வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண இந்த வீடியோ தான். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா பிச்சுக்கும் இந்தியன் பிச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிச்ல ஆஸ்திரேலியன் பிச்ல பவுன்ஸ் அதிகமா இருக்கும், இந்தியன் பிச்ல பவுன்ஸ் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா சப்கான்டினென்டல் பிச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஓஷியானி அப்படின்னு ஐலாண்டோட பிச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டு விஷயத்துலயும் ஒரு பிச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் ஆடி இருப்பாங்க இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லிட்டு. அது ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒரு ஆஸ்திரேலியா கூட சீரிஸ் ஆடினது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். லைக் மெயின் டீம் கூட ஒரு ப்ராக்டிஸ் மேட்சும் அந்த அளவுக்கு இல்லாம ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு ஆடுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனா இருக்கும். ஏன் சப்கான்டினென்ட்லயே இவ்வளவு வருஷமா ஆடிட்டு ஒரு வேர்ல்டு கப்ல இருந்து ஒரு ரொம்ப நாள் ஆடிட்டு திடீர்னு போய் ஒரு பவுன்ஸார பிச்சில் ஆடும்போது ஈஸியா வந்து அவுட் ஆயிருவாங்க. இப்போ ஒரு பிச்சில் இவ்வளவு பவுன்ஸா இருக்கும், ஒரு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க இந்தியன் பிச்சில். பட் ஆஸ்திரேலியால கொஞ்சம் பவுன்ஸ் அதிகமா இருக்கும், ஒரு அதே பால வந்து கொஞ்சம் மேல ஆடுற மாதிரி இருக்கும், அதே பால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஏரியாஸ்க்கு வந்து பிச் ஆகும், எக்ஸ்பெக்ட் பண்ற ஏரியாஸ்க்கு வந்து உடம்புக்கு வரும். அப்படி அந்த உடம்புக்கு வர்றதுனால ஈஸியா வந்து அவுட் ஆயிடுறாங்க பிளேயர்ஸ். எஸ்பெஷலி விராட் கோலின்னு சொல்லலாம். விராட் கோலிக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் செஷன்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த செஷன்ஸ்ல இல்லை அப்படின்னால தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படி ரீசெண்ட் டைம்ஸ் வந்து வேர்ல்டு கப் ஆகட்டும், ஒரு T20 ஆகட்டும், கம்ப்ளீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபார்ம்லயும் ஒரு அந்த பாடியும். பட் அந்த T20 வாச்சும் ஒரு நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேட்சஸ் ஆடுறதையும் அந்த அளவுக்கு வந்து ஆடாதனால நியூவா உள்ள வர்றதுனால விராட் கோலிக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஆஸ்திரேலியன் பிச்ல வந்து அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்ததுக்காக மெயின் ரீசன். பட் ஆஸ்திரேலியன் பிச்ல ப்ராக்டிஸ் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய பேட்டிங் வந்து இருக்கே, பேட்டிங் இருந்தாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாலுமே அந்த ஆல்ரவுண்டர்ஸ் சரியா ஆடலையே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான் ரீசன். எல்லாருக்குமே காமனா வந்து இந்தியன் பிச்ல வந்து பழக்கப்பட்டு இருப்பாங்க. பட் அமெரிக்கன் பிச்லயோ ஆஸ்திரேலியா பிச்லயோ ரொம்ப பவுன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த பவுன்ஸ் அதிகமா இருக்க பிச்ல வந்து டேக்கிள் பண்ண முடியாம இருக்கிறது தான் காரணம். அந்த டேக்கிள் பண்ண முடியாத இருக்க காரணம் என்ன, லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். சரி ப்ராக்டிஸ் மட்டும் சரியா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணலாம். உம்ரா வேணும், உம்ரா இல்லைனா தான் அவுட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இல்லாம இந்தியன் பேட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி 350 ரன்ஸ் மேல அடிப்பாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பிச்ல ஒரு பவுன்ஸ் ஆகிற மாதிரி பிச்சை வந்து இந்தியாவில் ரெடி பண்ணி அந்த இதில் ஆட்டோமேட்டிக்கா ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்புறம் நல்லா இருக்கும். அண்ட் இந்தியா வந்து சப்கான்டினென்ட்ல மட்டும் ஆடாம ஒரு ஆல் ஓவர் யூஎஸ்ல ஆடுறதாகட்டும், ஒரு இங்கிலாந்துல ஆடுறதாகட்டும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் போய் ஆடும்போது நல்லா இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்ல ஆடுற பிளேயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆடணும். லைக் வந்து இங்கிலாந்துல பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த் நல்ல ஃபார்ம்ல இருப்பாரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இந்தியா இந்த டீம்ல வந்து ஸ்குவாட்லயே இல்லை. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டா வந்து இந்தியால ஆடுற ஒரு பிளேயர்ஸுக்கும் டிஃப்ரெண்டா வந்து ஆஸ்திரேலியால ஆடுற பிளேயர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்தையும் டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்.